அனைவருக்கும் வணக்கம். ஓட்டர் ஹெல்ப்லைன் செயலியை பயன்படுத்தி நம்முடைய மின்னணு வாக்காளர் அடையாள அட்டையை பிடிஎஃப் வடிவில் மிக எளிமையாக எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு வந்திருக்கும். அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் விட்டு வெளியே வந்துடுங்க. நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் நீங்கள் ஆல்ரெடி இந்த போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் டைப் பண்ண சொல்லி கேட்கும். தற்பொழுது தான் புதிதாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நியூ யூசர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 10 இலக்க மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட் நேம், பாஸ்வேர்டு, ஓடிபி இதெல்லாமே டைப் பண்ண சொல்லி கேட்கும். ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய முழு பெயரை டைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இன்சியில் டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல லாகின் பண்ணுவதற்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓடிபி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஓகே கொடுத்ததும் மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டு டைப் பண்ண சொல்லி கேட்கும். மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 10 இலக்க மொபைல் நம்பரும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் ஓடிபி அப்படின்னு வந்துட்டு ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி என்ன டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கும். அதன் பிறகு மெனுவிலேயே டவுன்லோட் எபிக் அப்படின்னு ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் டூ யூ ஹேவ் ஓட்டர் ஐடி ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களிடம் ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனான எஸ் ஐ ஹேவ் எபிக் நம்பர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ரெஃபரன்ஸ் நம்பர் தான் இருக்குன்னா ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கக்கூடிய காரணத்தினால எஸ் ஐ ஹேவ் எபிக் நம்பர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணினதும் ப்ளீஸ் என்டர் யுவர் எபிக் நம்பர் அப்படின்னு கேட்குது. அந்த இடத்துல உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெச் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுடைய பெயர் வந்திருக்கும். அதே போல் உங்களுடைய மொபைல் நம்பர், அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி இதெல்லாமே வந்திருக்கும். ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை ஓடிபி அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் டவுன்லோட் எபிக் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுடைய எபிக் கார்டு இது போல் லோட் ஆகிட்டு வந்திருக்கும். இதை பிடிஎஃப் வடிவில் உங்களுடைய மொபைலுக்கு ஷேர் பண்ணுவதற்கு பாட்டம்லேயே ஷேர் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் எந்த வடிவில் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும். நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவதற்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணினதும் எபிக் சேவ்டு அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த காண்டாக்டை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சென்ட் கொடுத்ததும் நீங்கள் எந்த காண்டாக்டுக்கு சென்ட் பண்ணீங்களோ அவங்களுடைய மொபைலுக்கு பிடிஎஃப் வடிவில் உங்களுடைய எபிக் கார்டு சென்ட் ஆகிட்டு வந்திருக்கும். இதனை நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். இதுபோல் மிக எளிமையான முறையில் நம்முடைய மின்னணு வாக்காளர் அடையாள அட்டையினை ஓட்டர் ஹெல்ப்லைன் செயலி வழியாக மிக எளிமையாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நன்றி.